الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت إن الله عليم خبير صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم اغتنم خمسا قبل خمس அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்க்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹ்க்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹு தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ரஹ்மத் செய்தருள்வானாக. எம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வானாக. உன்னதமான அவனுடைய மஸ்ஜிதிலே ஒன்று சேர்த்ததைப் போல நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. இந்த மஸ்ஜிதை கட்டியவர்களுக்கும் அதை பராமரித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் அதற்காக யாரெல்லாம் நேரடியாக மறைமுகமாக செலவழித்து கொண்டு அதற்காக அர்ப்பணிப்புகள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் அல்லாஹு தஆலா நிறைவான நற்கூலிகளை வழங்கி அருள்வானாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு நல்லதோர் வெள்ளிக்கிழமை நாளை நாங்கள் மீண்டும் அடைந்திருக்கின்றோம். ஜும்ஆவுடைய நாள் என்பது அல்லாஹ்விடத்தில் மிகவும் பொறுமதி வாய்ந்த ஒரு நாள்.
இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற போது, சூரியன் உதயமாகின்ற நாட்களிலேயே மிக மிகச் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாளாகும் என்று சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை நாளினுடைய இரவையிலிருந்தே என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு ஸலவாத்தும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. யார் ஒருவர் என் மீது ஸலவாத்து சொல்லுகின்றாரோ அவரின் மீது அல்லாஹ் 10 ஸலவாத்துக்கள் சொல்லுகின்றான். ஸலவாத்து சொல்லுகின்ற மக்களுக்காக நாளை கியாமத்துடைய நாளில் விசேஷமாக ஷஃபாஅத்து செய்து அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக மன்றாடி சுவனபாக்கியத்தை பெற்றுக் கொடுப்பது என் மீது கடமை என்று கூறிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வெள்ளிக்கிழமை இரவையிலிருந்து என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சிறப்பித்து எங்களிடத்திலே ஸலவாத்தை எதிர்பார்த்த நாள் இன்றைய வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு ஜும்ஆவினுடைய நாளை மீண்டும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நாவார மனநிறைவோடு ஷுக்குர் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த வாரம் ஜும்ஆவுக்கு சென்றவர்கள் இன்றைய நாள் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் கடந்த வாரம் ஜும்ஆவுக்கு சென்றார்கள், இன்றைய நாள் ஜும்ஆவுக்கு வர முடியாத நோயாளிகளாக இன்று வார்டிலே படுத்து கொண்டிருக்கிறார்கள், வீட்டிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்நிலையிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாத்தான். அழகான முறையிலே குளித்து இருக்கின்ற நல்ல ஆடைகளை அணிந்து அத்தர் நறுமணம் பூசிக்கொண்டு வீட்டிலிருந்து உதுவெடுத்து கொண்டு புறப்பட்டு நேரகாலத்தோடு ஜும்ஆவுக்கு வந்து இந்த உன்னதமான ஒரு அமலில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே. எல்லாம் வல்ல ரஹ்மான் என்னோடும் உங்களோடும் அவன் ரஹ்மத்தாக இருக்கிறான், இரக்கமாக இருக்கிறான் என்பதற்கு அது அடையாளம். அல்லாஹ் என்னோடு இரக்கமாக இருக்கிறான் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? மற்றவர்களுக்கு கிடைக்காத பாக்கியங்களை நிஅமத்துக்களை எனக்கு தந்திருக்கிறான் என்று நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னோடு இரக்கமாக இருக்கிறான். எத்தனையோ பல மக்களுக்கு அல்லாஹ் பார்க்குவதற்கான கண்மணிகளை அல்லாஹ் கொடுக்கவில்லை. குருடர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கிற போது அவருக்கு அல்லாஹ் பார்வையை கொடுக்கவில்லை, எனக்கு அல்லாஹ் பார்வையை தந்திருக்கிறான். அந்த ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் என்னோடு இரக்கமாகி இருக்கிறான். எத்தனையோ மக்களை அல்லாஹு தஆலா கேட்க முடியாத செவிப்புலனற்றவர்களாக அல்லாஹ் படைத்து வாழ வைத்திருக்கிறான். கைகளும் கால்களும் ஊனமுள்ளவர்களாக அல்லாஹ் படைத்து அவர்களை வாழ வைத்திருக்கிறான். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தான். எனக்கு எல்லாவற்றையும் நான் கேட்காமலேயே அல்லாஹ் தந்து இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறான். அந்த ரஹ்மானாகி அல்லாஹ் என்னோடு இரக்கமாகி இருக்கிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகிறான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். இவ்வாறு நீங்கள் உலகத்தில் மற்றவர்களோடு உங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது நான் உங்களுக்கு என்ன என்ன செய்திருக்கிறேன் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்போது நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்கள் எனக்கு ஷுக்கூர் செய்யுங்கள். இன்னும் இன்னும் என்னுடைய பாக்கியங்களின் நிஅமத்துக்களை நான் உங்களுக்கு அதிகப்படுத்துகிறேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றார். எப்போதும் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்களாக நாங்கள் வாழ வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நன்றி என்பது 2 வகை. ஒன்று, வாயினால் மூச்சுக்கு மூச்சு பேச்சுக்கு பேச்சு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவது நன்றியின் ஒரு வகை. இன்னுமொரு நன்றி இருக்கிறது. அந்த நன்றியை எங்களுடைய செயலால் அல்லாஹ்வுக்கு முன்னால் காட்டி நிரூபிப்பது. அதுதான் நாங்கள் கட்டுகின்ற தக்பீர். அந்த ஷுக்குர் தான் நாங்கள் அல்லாஹ்வுக்காக செய்கின்ற ருக்கூ. அந்த ஷுக்குருடைய அடையாளம்தான் அல்லாஹ்வுக்காக நாங்கள் செய்கின்ற சுஜூது. ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் அல்லாஹ்வுக்காக சுஜூது செய்கிற போது அர்ஷுடைய ரஹ்மான் எம்மை பார்த்து அடைகின்ற மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறதே, அது எங்களால் காணவே முடியாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் பசிக்கு சாப்பிடுகின்றான். சாப்பிட்டு முடிந்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறி ஏப்பம் விடுகின்றான். சாப்பிட்டு முடிந்ததற்கு பிறகு ஏதாவது ஒன்றை தண்ணீரோ அல்லது ஏதாவது ஒன்றை குடித்ததற்கு பிறகு
ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுகின்றான். அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை கேட்ட அல்லாஹ் தன்னை சூழ இருக்கின்ற மலக்குமார்களை பார்த்து கூறுகிறான், என்னுடைய மலக்குகளே, என்னுடைய அடியானை பாருங்கள். பசியோடு இருந்தான், அவனுக்கு உணவு கிடைத்த போது அவன் உண்டான். பசி போனதற்கு பிறகு அந்த உணவை தந்த ரப்பாகிய என்னை அவன் புகழ்கிறான். அவனுக்கு நான் இன்னும் இன்னும் அவனுக்கு ரிசுக்கை விசாலப்படுத்துவேன் என்று நாங்கள் சாப்பிட்டதற்கு பிறகு சொல்லுகின்ற ஒரு அல்ஹம்து என்ற வார்த்தையை கேட்டு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இதற்கே இப்பேற்பட்ட சந்தோஷத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் என்றால், நாங்கள் அதிகமாக அல்லாஹ்வுக்காகவே இந்த ஹயாத்து துன்யாவை நாங்கள் வாழ்கிற போது அல்லாஹ் எந்த அளவுக்கு எங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவான், எங்களுக்கு இன்னும் இன்னும் அவனுடைய அருட்பாக்கியங்களை தருவதற்கு காத்திருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால, ஒரு கொஞ்ச கால வாழ்க்கை. நாம் எவ்வளவு வாழப்போகிறோம் என்பதல்ல முக்கியம். வாழும் காலம் வரைக்கும் நான் நமக்காக வாழ வேண்டும், நம் சமூகத்தினருக்காக வாழ வேண்டும், நம் குடும்பத்திற்காக வாழ வேண்டும். இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க, நான் எனக்காகவும் வாழ வேண்டும். அது எனக்காக வாழ்வது என்பது கபருடைய வாழ்க்கைக்காக என்னை நான் தயார்படுத்த வேண்டி இருக்கிறேன். உழைக்கின்றோம், சம்பாதிக்கின்றோம், மனைவி பிள்ளைகள் குடும்பத்திற்காக நாங்கள் இவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எம்முடைய பிள்ளைகளை, மனைவி, நம்முடைய பெற்றோர்களை, நம்முடைய உறவினர்களை, அயலவர்களை நாம் வாழ வைக்கின்றோம். இவை அனைத்தும் நாம் மற்றவர்களுக்காக உழைப்பதும் வாழ்வதுமாகும். நமக்காக வாழ்வது என்பது என்ன? கபருடைய வாழ்க்கை என்பது ஒரு தனிமை நிறைந்த வாழ்க்கை. அது யாரும் யாருக்குமே உதவி செய்ய முடியாத ஒரு வாழ்க்கை. எத்தனையோ பல ஜனாசாக்களை நாங்கள் கண்களால் காணுகின்றோம். எத்தனையோ ஜனாசாக்கள் எங்களுடைய தோளிலே சுமந்து கொண்டு சென்றிருக்கிறோம். எத்தனையோ ஜனாசாக்களுடைய செய்திகளை இன்று சோசியல் மீடியாக்களிலே பார்க்கின்றோம், கேட்கின்றோம். நாளை ஒரு நாள் இந்த ஜனாசாவாக நான் ஆகிவிட்டால் என்னுடைய மறுமையுடைய கதி என்ன என்பதை எம்மில் எத்தனை பேர் சிந்தித்து நாம் அதற்காக முன்னாயத்தங்களில் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 2024ஆம் ஆண்டு எங்களை விட்டு கடந்து செல்லுகின்ற இந்த நேரத்திலே இந்த ஆண்டினுடைய கடைசி ஜும்ஆவையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். வருகின்ற ஆண்டுகளினுடைய பல ஜும்ஆக்களையும் அடையக்கூடிய நீண்ட ஹயாத்தை, முதல் சுகத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, முஸ்லீம்களாகிய நாங்கள் வருடங்கள் கழிந்து செல்லுகின்ற போது எங்களை கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஒரு வருடம் செல்லுகின்றது என்றால், ஒரு வருடம் என்னை விட்டு கடந்து செல்லுகிறது. 49 வயதில் இருக்கின்ற மனிதன் 50 அடைகின்றான். 75 இருக்கின்ற மனிதர் 76 அடைகின்றார். 3 வயதை அடைந்த குழந்தை 4வது வயதை அடைகிறது. இப்படியாக வயதுகள் சென்று கொண்டிருக்கிற போது எங்களிடத்திலே வந்த மாற்றங்கள் என்ன? கடந்த ஆண்டிலே நான் செய்ய மறந்த அமல்கள் என்ன என்பதை ஒவ்வொரு மனிதனும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுகிற போது அது என்னை நான் தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் மறுமையுடைய வாழ்வுக்காக. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகிறான், வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா. அடுத்த நிமிடம் அல்லது நாளை என்ன நடைபெறும் என்பதை மனிதன் அறிய மாட்டான், அவனுக்கு தெரியாது. ஜும்ஆவுக்காக வந்திருக்கிறோம், இன்று மக்ரிபுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை நாம் யாரும் அறிய மாட்டோம். இன்றைய ஜும்ஆவுக்கு வந்திருக்கிறோம், வருகின்ற ஜும்ஆவுக்கு நம்முடைய கதி என்ன என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அது உண்மைதான். எத்தனையோ பல மக்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்கள் நினைத்தார்களா இன்றைய ஜும்ஆவு எனக்கு கிடைக்காது என்று? எத்தனையோ மக்கள் நோயாளிகளாக ஆகிவிட்டார்கள். அவர்கள் நினைத்தார்களா இன்றைய ஜும்ஆவுக்கு நான் சமூகம் தராத ஒரு நோயாளியாக நான் இருப்பேன் என்று நினைத்தார்களா? இல்லை. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா. அடுத்த நிமிடம் நாளை என்ன நடைபெறும் எதிர்கால அறிவு எமக்கு கொடுக்கப்படவில்லை. அது என்ன நடக்கும் என்பதை நாம் யாரும் அறிய மாட்டோம். பி ஐயி அர்தின் தமூத், உங்களுக்கு எந்த இடத்தில் மௌத்து வரும் என்பதையும் நீங்கள் அறிய மாட்டீர்கள். எல்லோருக்கும் விருப்பம் உதுவோடு இருக்கின்ற போது மரணிக்க வேண்டும். எல்லோருக்கும் விருப்பம் மஸ்ஜிதிலே சுஜூது செய்கின்ற போது மௌத்து வர வேண்டும் என்ற விருப்பம். எல்லோருக்கும் விருப்பம் கஅபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிற போது
அந்த லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்கிற தல்பியாவை மொழிந்த நிலையில் ஹராமுடைய வெள்ளை ஆடையோடு கஅபாவை பார்த்த நிலையில இருக்கிற போது மௌத்து வர வேண்டும் என்று எல்லோருக்கும் விருப்பம். எல்லோருக்கும் விருப்பம் என்ன தெரியுமா? எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபில் இருக்கிற போது மௌத்து வர வேண்டும் என்று எல்லோருக்கும் விருப்பம். அதை யார்தான் வெறுக்க போகிறார்கள்? பாவம் செய்யக்கூடிய அநியாயக்காரன் விரும்பக்கூடிய ஒன்றுதான், தொழாதவனும் விரும்புகின்ற ஒன்றுதான். இப்படியான விருப்பங்கள் இருப்பது மட்டுமல்ல, அதற்காக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சிகளில் ஒன்றுதான் நேரம் தவறாமல் தொழுவது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். நபியே நாயகமே, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் எது என்று கேட்டார்கள். எத்தனையோ பல அமல்கள் இருக்கு அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்கள் எது என்று கேட்டார்கள். அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகைக்குரிய நேரத்தில் நீ தொழுதுகொள், அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் பயணத்தில் இருந்தாலும் தொழுது கொள்ளுங்கள், வீட்டில் இருந்தாலும் தொழுகைக்குரிய நேரம் வந்தால் தொழுது கொள்ளுங்கள், மழை பொழிந்தாலும் தொழுது கொள்ளுங்கள், வெயில் காலமாக இருந்தாலும் தொழுது கொள்ளுங்கள், நிக்காஹ் கல்யாண வீடாக இருந்தாலும் தொழுகை விட்டு விடாதீர்கள், மையத்து வீடாக இருந்தாலும் தொழுகை விட்டு விடாதீர்கள். உலகத்தில் எது வேண்டுமானாலும் நடந்து கொண்டிருக்கட்டும், தொழுகைக்குரிய நேரம் வந்து விடுகிறதா, உங்களுடைய காதில் ஹய்யா அல ஸலா, தொழுகைக்குரிய நேரம் ஆகிவிட்டது, ஹய்யா அலல் ஃபலாஹ், முஸல்லாவுக்கு வந்து தொழுதுகொள் என்று உங்களுடைய காதுகளில் அஸானுடைய சப்தம் கேட்கிறதா, உடனே தொழுகை நிறைவேற்றி விடுங்கள். நீங்கள் அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது என்று சொல்லுகிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகைகளிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை, சுபஹினுடைய தொழுகை அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. அதிலும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான தொழுகை எந்த தொழுகை தெரியுமா? ஜும்ஆவினுடைய ஃபஜ்ர் தொழுகை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஃபஜ்ர் ஒரு மனிதன் தொழுது விட்டானேயானால், சுபஹனுடைய தொழுகையை தொழுது விட்டானேயானால், அன்றைய நாளை அல்லாஹு தஆலா அவனுக்கு பல வழிகளை திறந்து சுலபமாக்கி கொடுக்கின்றான். எல்லா விதமான ஆபத்துக்களிலும் அல்லாஹ் உன்னை நான் பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிற போது நாம் பயப்பட வேண்டுமா? நாம் கவலைப்பட வேண்டுமா? இன்றைக்கு என்ன சம்பாதிப்பேன், என்னுடைய உழைப்பில் எப்படியான பரக்கத் இலாபம் கிடைக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து கூட பார்க்க முடியாது. ஏன்? அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான். மன் ஸல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், சுபஹ் தொழுது கொள்ளுங்கள், அன்றைய நாளினுடைய பொறுப்பு அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு அடியானுக்கு எந்த இடத்திலே அவனுக்கு மௌத் வரும் என்பது தெரியாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு இடத்தில் இன்ன நேரத்தில் ஒரு மனிதனுக்கு மௌத்தை அல்லாஹ் தீர்மானித்திருந்தால், அந்த மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? வீட்டிலே தூங்கி கொண்டிருப்பான், திடீரென எழும்புவான், அவனுடைய ஷர்ட்டை போட்டுக்கொள்ளுவான், மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லாமல் வீட்டை விட்டு புறப்பட்டு போவான். மனைவி நினைப்பாள், இவர் இப்போது எங்கே செல்கிறார் என்று நினைப்பாள். செய்தி வரும், அவர் மௌத்தாகிவிட்டார் என்று. அல்லாஹுடைய தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் எழுந்ததும் ஷர்ட்டை போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு போனதும் அவருடைய மௌத்துடைய இடத்திற்கு அல்லாஹ் அவரை அழைத்து சென்றான். நாம் யாரும் சொல்லக்கூடாது, அவர் ஏன் இந்த நேரத்திலே சென்றார், செல்லாமல் இருந்திருக்கலாமே, போகாமல் இருந்திருக்கலாமே. எத்தனையோ பல மக்களுக்கு எத்தனையோ மௌத்துடைய நிகழ்வுகள் இப்படித்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், பி ஐயி அர்தின் தமூத், எந்த இடத்தில் ஒரு மனிதனுக்கு மௌத்து வரும் என்பதை அவன் அறிய மாட்டான். எந்த இடத்தில் மௌத்து வந்தாலும் பரவாயில்லை, அதற்கு நான் தயாராகி இருக்கிறேன் என்று ஒரு முஃமின் வாழ வேண்டும். ஒரு முஃமினுடைய வாழ்க்கை எப்படித்தான் இருக்க வேண்டும்? குடும்பத்தோடு நல்லுறவோடு அவன் வாழ்ந்து கொள்ள வேண்டும். தொழுதாலும் நோன்பு நோற்றாலும் சதக்கா ஹஜ்ஜி போன்ற அமல்களை செய்தாலும் ஒரு மனிதன் தன்னுடைய உறவினர்களோடு நெருங்கிய சொந்தங்களோடு பேசாமல் இருந்தால் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான்.
லா யத்குலுல் ஜன்னத காத்தி', குடும்ப உறவினர்களோடு கோபித்துக் கொண்டு பேசாமல் இருக்கின்றார்களே அவர்கள் ஒரு காலம் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபமன் மாத அலா ذلك دخل النار لا يحل لمسلم ان يهجر اخاه فوق ثلاث. ஒரு முஸ்லிமான ஆணோ பெண்ணோ, ஒரு கணவனோ மனைவியோ, தகப்பனோ பிள்ளைகளோ அல்லது அயல் வீட்டுக்காரர்களோடோ யாரோடு வேண்டுமானாலும் சிற்சில காரணங்களுக்காக ஒரு மனிதன் கோபித்துக் கொள்ளுகின்றான், பேசாமல் இருக்கின்றான், அவனுக்கு அது நியாயமாக இருந்தாலும் கூட அது 3 நாளைக்கு மேலால் இருக்கக்கூடாது. அது ஹலால் அல்ல, அது ஹராம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். 3 நாளைக்கு மேலாலும் கதைக்காமல் இருந்த நிலையில் அவன் வஃபாத் ஆகிவிட்டான், நரகம் நுழைந்தான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் சுவர்க்கத்தை எங்கே வைத்திருக்கின்றான்? உறவினர்களோடு சேர்ந்து வாழ், அவர்கள் உன்னை துண்டித்து வாழ்ந்தாலும் பரவாயில்லை, நீ அவர்களோடு சேர்ந்து வாழ், என்னுடைய மன்னிப்பை நீ பெறுவாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான். சில் மன் கதஅக், உங்களோடு கோபித்து வாழ்கிறார்களா? நீங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தாலும் அவர்கள் உங்களை ஒதுக்குகிறார்களா, புறக்கணிக்கிறார்களா? நீங்கள் சிரித்தால் அவர்கள் சிரிக்காமல் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்களா? நீங்கள் சலாம் சொன்னீர்கள், உங்களுக்கு பதில் சொல்லாமல் செவிடர்களைப் போல செல்லுகிறார்களா? வீட்டுக்கு சென்றீர்கள், கதவை தட்டினீர்கள், நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கதவை திறக்காமல் உங்களை அப்படியே அலட்சியப்படுத்துகிறார்களா? பரவாயில்லை, அல்லாஹ் உன்னை விரும்புகிறான், அல்லாஹ்வுக்காக நீ வாழ்கின்றாய், அவர்களோடு நீ சேர்ந்து வாழ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில்மன் கதஅக், உங்களை யாரெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ, ஒதுக்கி வாழ்கின்றார்களோ, குரோதத்தை காட்டுகிறார்களோ, நீ அந்த நிலையிலே இருக்காதே, அவர்களைப் போல நீ நடந்து கொள்ளாதே. ஒரு சஹாபி கேட்டாங்க, எத்தனை தடவை தவறு செஞ்சவங்களை நான் மன்னிக்கிறது? 70 தடவை மன்னின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ ஒரு தவறு செய்த ஒருவரை மன்னிக்க மன்னிக்க அந்த கஃபாராகிய காஃபிராகிய அல்லாஹ் உன்னை மன்னித்து கொண்டே இருப்பான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனை தடவை அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்கின்றோம், மன்றாடுகிறோம், யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாயாக, என் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக என்று எத்தனை தடவைகள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். அல்லாஹ்வுக்காக நாம் எத்தனை பேரை மன்னித்தோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். நாங்கள் மன்னிக்கிறதுக்கு தயார் இல்லை. குரோதத்தை 3 நாளா 30 நாட்களுக்கு மேலே, 3 மாதங்களுக்கு மேலே, 3 வருடங்களுக்கு மேலே, 10 வருடங்களுக்கு மேலே கதைக்காம பேசாம முகத்தை திருப்பி கொண்டே வாழக்கூடிய ஒரு சமூகத்தை இன்றைய காலத்தில் அதிகமாக பார்க்க முடிகிறது. முதலாக சலாம் சொல்லக்கூடியவருடைய உள்ளத்தை அல்லாஹ் பிரகாசமடைய செய்கிறான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அல்லாஹுக்காக வாழுகின்ற போது நாம் மறுமைக்காக எம்மை தயார்படுத்த வேண்டி இருக்கிறது. அதனால் அல்லாஹு தஆலா சொன்னான், உங்களுக்கு மௌத் என்ற ஒன்று இருக்கிறது, அது எப்போது வரும், எங்கு வரும், எப்படி வரும் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். அல்லாஹும்ம ர்ஸுக்னா பிஹுஸ்னில் காத்திமா, எங்கே வேண்டுமானாலும் என்னுடைய மௌத் வரலாம், அந்த மௌத்தை நீ விரும்பக்கூடியவாறு அந்த மௌத்தை எனக்கு தந்துடியா அல்லாஹ். எல்லோருக்கும் விருப்பம் சுஜூதில மௌத்தாகிறது, எல்லோருக்கும் விருப்பம் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிற போது மௌத்தாகுவது, எல்லோருக்கும் விருப்பம் சாலிஹான அமல்களை செய்து கொண்டிருக்கிற போது மௌத் வருவது. அல்ஹம்துலில்லாஹ், எத்தனையோ பல மக்களுக்கு அல்லாஹ் அவருடைய துஆவினுடைய உயிரோட்டத்திற்கு ஏற்றாற்போல கேட்டதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பல மக்கள் எப்படி மரணிக்க வேண்டும் என்று கேட்டார்களோ அல்லாஹ் அப்படியே அவர்களுடைய மௌத்தையும் ஆக்கி கொடுத்திருக்கிறார். நேற்றைய தினம் மக்காவிலே, இந்த நாட்டிலே வாழ்ந்த ஒரு கல்விமான் வஃபாத் ஆகினார்கள். ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கல்விமான், பல பல்கலைக்கழகங்களிலே வேந்தராக இருந்தவர்கள், ஒரு கல்விமான் நேற்றைய நாள் வஃபாத் ஆகினார்கள். நீண்ட நெடிய காலங்களாக ஒழுங்கான முறையில் நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு நோயாளியாக இருந்தார். முடியுமான காலங்களில் முடியுமான அமல்களை செய்த ஒரு சீதேவி அவர். விமானத்திலே பயணம் செய்வதற்கு கூட உடல் ஆரோக்கியம் இல்லாத ஒருவர் எப்படி உம்ராவுக்கு செல்ல வேண்டும் என்று
5-6 நாட்களுக்கு முன்னால் சென்றார். அவர் அடிக்கடி என்னிடத்திலும் சொல்லக்கூடிய ஒன்று, மக்காவில் அல்லது மதீனாவில் நான் வஃபாத் ஆக வேண்டும். தன் விருப்பத்தை, தன் கல்வில் இருக்கக்கூடியவற்றை தனக்கு விருப்பமான ஆலிம்களாகிய உலமாக்களிடத்திலும் சொன்னார், என்னிடத்திலும் சொன்னார். உம்ராவை செய்துவிட்டு ஹரத்திலிருந்து வெளியேறுவதற்கு முன்னால் அங்கேயே வஃபாத் ஆகி மக்காவிலேயே வெள்ளிக்கிழமை இரவு லட்சக்கணக்கான மக்களுடைய தவாஃபுக்கு முன்னால் அவர் நல்லடக்கம் செய்யப்பட்டார். இது மக்காவிலே வஃபாத் ஆக வேண்டும் என்பதற்காக, மக்காவாசியாக வாழ வேண்டும் என்பது அல்ல அவசியம். மதீனாவிலே ரவுலா ஷரீஃபிலே வஃபாத் ஆக வேண்டும் என்பதற்காக மதீனாவிலே வாழ வேண்டும் என்பதல்ல அவசியம். எங்களுடைய கல்பை அல்லாஹ் பார்க்கின்றான், எங்களுடைய துஆ அது. உலகத்திலே வாழுகின்ற கோடான கோடி முஸ்லிம்களும் மக்காவிலே மரணிக்க வேண்டும் என்றால் எப்படி அது சாத்தியமாகும்? இருக்கின்ற இடத்திலேயே கூட அல்லாஹ் ஷஹாதத்துடைய மௌத்தை தருவானா இல்லையா? இருக்கின்ற இடத்திலேயே ஒரு சாலிஹான ஒரு மௌத்தை அல்லாஹ் நமக்கு தருவானா இல்லையா? அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும். அரபியில் தெரியாவிட்டாலும் யா அல்லாஹ் நல்ல மௌத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ், அழகான மௌத்தை கேட்க வேண்டும். இந்த உலகத்தில் எப்படி கண்ணியமாக, சந்தோஷமாக, பொருளாதாரத்தோடு, நல்ல செல்வாக்கோடு, கண்ணியமாக, சமூக அந்தஸ்தோடு நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அவைகளை. எதிலே அல்லாஹ் நமக்கு குறை வைத்திருக்கிறான்? அல்லாஹ் நமக்கு வைத்த குறை என்ன? இவைகளையெல்லாம் நாம் கேட்டா இந்த உலகத்திற்கு வந்தோம். கேட்காமலேயே அல்லாஹ் எல்லாவற்றையும் தந்து சமூகத்திலும் குடும்பத்திலும் மஹல்லாவிலும் எங்களுக்கான உயர்வான தரஜாவை, கண்ணியத்தை தந்து 4 பேர் மதிக்கிற அளவுக்கு அல்லாஹ் எம்மை வாழ வைத்திருக்கிறானா இல்லையா? இந்த உலகத்திலே நன்றாக வாழ்ந்துவிட்டு மறுமையிலே நாம் கேவலப்பட முடியுமா? மறுமையிலே நாங்கள் நரகவாதியாக ஆகிவிட முடியுமா? இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை விட சிறப்பான ஆখিরাவுடைய வாழ்க்கை அல்லவா நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் எம்மை பார்த்து பிரமிப்படைந்தவர்கள், ஆச்சரியப்பட்டவர்கள், நாளை மறுமையிலும் எம்மை பார்த்து பிரமிப்படைய வேண்டுமா இல்லையா? ஆச்சரியப்பட வேண்டுமா இல்லையா? எவ்வளவு ஒரு உயர்ந்த சொர்க்கவாதியாக அவர் இருக்கிறார், எவ்வளவு ஒரு உயர்வான சொர்க்கத்திற்கு தகுதியுள்ள மனிதராக உலக வாழ்க்கை அவர் வாழ்ந்திருக்கிறார். அதனால நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் துன்யாவுடைய வாழ்க்கையில எல்லா கைறுகளையும், நலவுகளையும், பரக்கத்துகளையும் எனக்கு தந்து சிறப்பாக என்னை வாழ வைப்பாயாக. வஃபில் ஆখিরাতি ஹஸனா, ஆখিরাவிலும் என்னை சிறப்பாக எழுப்பி கண்ணியமாக வாழ வைத்து உயர்ந்த சொர்க்கவாதிகளாக என்னை வாழ வைப்பாயாக. வகினா அதாபன்னார், ஃபிரௌனும் ஹாமானும் அபூஜஹலும் அபூலஹபும் நும்ரூதும் இருக்கின்ற அந்த சொர்க்க நரகத்தை விட்டும் யா அல்லாஹ் என்னையும் என் மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தார்கள் எல்லாரையும் காப்பாற்றி விடியா. எவ்வளவு ஒரு அழகான துஆ! அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஒவ்வொரு துஆவிலும் மடக்கி மடக்கி கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சொர்க்கத்திற்குள் முதலாக செல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்ற நபி அவர்களே இந்த துஆவை அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் நாம் எந்த அளவுக்கு இந்த துஆவை கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் 5 விதமான பொக்கிஷமான நிஅமத்துக்களை அல்லாஹ் தந்திருக்கிறார். 1 வாலிபம், 2வது நோயில்லாத வாழ்க்கை, 3 சொத்து செல்வங்கள், 4 ஓய்வு நேரம், 5 ஹயாத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த 5 பொக்கிஷங்கள் மனித வாழ்க்கையில் தட்டி கழிக்க முடியாத, உயர்ந்த இடங்களில் வைக்க வேண்டிய 5 பொக்கிஷங்கள். 1 வாலிபம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாழ்க்கையில வாலிபம் என்பது மிக பொறுமதியானது. அந்த வாலிபத்தில் முடியுமான அமல்களை செஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க, மனிதர்களுக்கு செய்ய வேண்டியதையும் செஞ்சு கொள்ளுங்க. சில மக்கள் எப்போதும் சுஜூத மாத்திரம்தான் அமல் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் திலாவத்தை மாத்திரமே அமல். அது மாத்திரம் அல்ல, அயல் வீட்டுக்காரர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அயல் வீட்டுக்காரர்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், அல்லது மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பரவாயில்லை.
வல்லாஹி லா யுமின், அவன் முஃமின் அல்ல. வல்லாஹி லா யுமின், அவனிடத்திலே ஈமான் இல்ல. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவைகள் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், நபியே நாயகமே, அவன் யார், எங்களுக்கு சொல்லி தாருங்கள். யார் ஒருவன் அயல் வீட்டுக்காரன் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறானோ, பேச்சினால், கையினால், செயலினால், நடத்தையினால் அடுத்த வீட்டுக்காரனுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறானோ, அவனிடத்தில் ஈமான் இல்லை. ஈமான் இல்லாதவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். ஈமான் இல்லாதவன் நுழைகின்ற இடம் நரகம் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஈமான் எங்கே இருக்கிறது? சொர்க்கத்தை அல்லாஹ் எங்கே வைத்திருக்கிறான்? ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த 5 விடயங்கள் மிக பொறுமதியானது. ஒன்று, வாலிபம். வாலிபம் கடந்து வயோதிபம் வருவதற்கு முன்னால், வயோதிபம் வந்துவிட்டால் நின்று தொழ முடியாது. வயோதிபம் வந்துவிட்டால் நோயும் வந்து விடுகிறது. பள்ளிக்கு நடந்து வர முடியாது. ஜனாசா வீட்டுக்கு செல்ல முடியாது. குடும்ப உறவினர்களை தரிசித்து சலாம் சொல்லி நலம் விசாரிக்க முடியாது. எத்தனையோ பலவற்றை நாம் இழந்து விடுகிறோம். வயோதிபம் வந்துவிட்டால், முதுமை வந்துவிட்டால் நோயும் வந்து விடுகிறதா இல்லையா? ஆக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வாலிபத்தில் கரெக்டாக அவனுடைய வாலிபத்தை நீ பயன்படுத்தி கொண்டு சொன்னார்கள். வயோதிப நிலைக்கு போனதுக்கு பிறகு நடக்க முடியாத நிலை வந்துவிடும். மலசல கூடத்துக்கு சென்று தன் தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலை வருகிற போது, எனக்கு அதை செய்ய முடியவில்லையே, இப்படி செய்ய முடியவில்லையே, கவலைப்படுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது. முதலாவது பொக்கிஷம் வாலிபம். இரண்டாவதாக சொன்னாங்க சிஹா, உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம், நல்ல ஹெல்த், நல்ல உடல் ஆரோக்கியம் என்பது இன்றைக்கு பார்க்க போனா வீட்டுக்கு வீடு வாசப்படிக்கிற மாதிரி வீட்டுக்கு வீடு நோயாளிகள் பல்கி பெருகி காணப்படுகின்ற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா மக்களும் நன்றாக இருக்கிறார்கள், நல்ல ஆடை அணிந்திருக்கிறார்கள், நல்ல நறுமணம் பூசி இருக்கிறார்கள், நல்ல வாகனத்தில் வருகிறார்கள், நல்ல வசதிக்கேற்ற வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனம் விட்டு 2 வார்த்தை பேசி பாருங்கள், அவர்கள் உள்ளத்தில் இருக்கின்ற நோய்களுடைய பட்டியல் எங்களிடத்தில் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அந்த அளவுக்கு எல்லோருக்கும் நோய் இன்று. அதனால நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நோய் ஒரு நாளைக்கு வந்து விடும். அந்த நோய் வாரத்துக்கு முன்னால உடல் ஆரோக்கியமா இருக்கிற போது ஃபர்ள மட்டும் தொழுது கொண்டிருந்த நீங்க அதோட நிறுத்தி கொள்ளாதீங்க, சுன்னத்தையும் தொழுது வாருங்கள். ரமலானுடைய மாதத்துல மாத்திரம் ஃபர்லான நோன்பை நோற்ற நீங்க அதோட மட்டுமல்ல, உங்களோட உடம்புல நல்ல ஹெல்த் இருக்குது, வியாழக்கிழமை திங்கக்கிழமை நோன்பு நோற்றுவாங்க. உடம்புல நல்ல ஆரோக்கியம் இருக்குது, உங்களோட சொந்தக்காரவங்க தூரத்துல இருக்கிறாங்க, நோயாளிகளாக இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட மனைவிய உங்களோட தாய் தகப்பனை கூட்டிக் கொண்டு போங்க அவங்களோட வீட்டுக்கு. போய் அவங்களுக்கு சலாம் சொல்லி அவங்களோட தலைமாட்டில் உட்கார்ந்திருந்து ஆறுதலான 2 வார்த்தையை சொல்லி அந்த நோயாளிக்காக துவா செஞ்சுட்டு வாங்க. நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு நோய் வந்துட்டா யாரையோ 2 பேர் அல்லாஹ் உங்களோட வீட்டுக்கு அனுப்புவான். மனித உருவில் வருவார்கள் அவர்கள், சில நேரங்களில் மலக்குமார்களாக கூட இருக்கலாம். உடல் ஆரோக்கியம் என்பது அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிற மிக பொறுமதியான ஒரு நிஅமத். அது நமக்கு இப்ப தெரியாது. எழும்ப முடியாத நிலை வருகின்ற போது உதாரணத்திற்காக தேவையில்லை, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அந்த சிஹத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். நோய் வருவதற்கு முன்னால் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபராக, ஓய்வு நேரம், ஃப்ரீ டைம். எல்லா நேரத்திலையும் எல்லாரும் பிஸியா இருக்கிறது இல்லை. சில நேரங்களில் சீசன் காலம் வரும்போது வியாபாரிகள் அதுக்காக முயற்சிப்பாங்க, அதற்காக வேலைகள் செய்வாங்க. சீசன்ல கரெக்டா சரியாக உழைப்பாங்க, சம்பாதிப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நல்லது. சில காலம் வரும், ஆஃப் டைம் வரும், கொஞ்சம் அதிலேருந்து ஆஃப் கிடைக்கக்கூடிய நேரம். அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு 55 வயசுலேயோ 60 வயசுலேயோ ஓய்வு கொடுப்பாங்க. அவங்க ஓய்வு அடைஞ்சு ஓய்வு நிலையில் இருப்பாங்க, பென்ஷன் ஆகி வீட்டோட இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஓய்வு காலம். இவ்வளவு காலம் கரெக்டாக லொஹர் தொழ முடியல, அசர் தொழ முடியல, ஃபஜ்ருக்கு கூட சில நேரங்களில் ஒழுங்கா தொழ முடியாத நிலை ஏற்பட்டிருக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் காரணங்களை எல்லா இடத்துல சொல்ல முடியாது. தொழிலுக்காக தொழுகை விட்டவன் காரணம் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் இப்போ ஓய்வு நிலையில இருக்கிற போது எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்போது யாருக்கு எச்சந்தர்ப்பத்தில் ஓய்வு கிடைக்கிறதோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வீணாக கழிக்காதீர்கள். தேவையில்லாத பேச்சுக்களிலே மூழ்கி இருக்காதீர்கள், பேசாதீர்கள், குறை பேசாதீர்கள், மற்றவர்களுடைய குறைகளை பேசி திரியாதீர்கள்.
ஆக ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கினா, அல்லாஹ் யாருக்கு எவ்வளவு சொத்து செல்வங்களை தந்திருக்கிறானோ அது பயனுள்ள விதத்திலே அதனை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மஸ்ஜிது கட்டுவதற்கு கொடுத்தீர்கள், ரமலானுடைய காலத்திலே கொடுத்தீர்கள், ஹஜ்ஜுடைய காலத்திலே கொடுத்தீர்கள், உதுஹியாவை நிறைவேற்றினீர்கள், அவ்வப்போது தேவையான அமல்களுக்காக உங்களுடைய சதக்காக்களை ஹதியாக்களை கொடுத்தீர்கள். இன்னும் ஒன்று இருக்கிறது, பசியுள்ள மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். விதவையான ஒரு தாய் போதிய வசதி இல்லாமல் 3-4 குழந்தைகளோடு தவித்து கொண்டிருப்பாள். அவள் எங்கு இருக்கிறாள் என்பதை தேடி போய் கதவை தட்டி கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் விதவை பெண்ணுடைய வீட்டுக்கு தேடி சென்று அவங்களுக்கு உதவி செய்கின்றாரோ அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாதிலே கலந்து கொள்ளுகின்ற மனிதனுக்கு கொடுக்கின்ற கூலியை அவர் பெற்றுக்கொண்டார். பகலெல்லாம் நோன்பு நோற்ற நன்மை அவர் பெற்றுக்கொண்டார். இரவையிலே கியாமுல் லைல் தொழுகையிலே கடமையிலே ஈடுபட்ட ஒரு மனிதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டார். யார் இவர்? காலமெல்லாம் நோன்பு நோற்ற நன்மை, காலமெல்லாம் கியாமுல் லைல் தொழுத நன்மை மட்டுமல்ல, முஜாஹிதுடைய ஒரு நன்மையை பெற்றுக்கொண்ட 3 நன்மைகளை பெற்றுக்கொண்ட மனிதர் யார் தெரியுமா? ஒரு விதவை பெண்ணுடைய வீட்டுக்கு சென்று கதவை தட்டி அவர்களுக்கு உதவி செய்கின்றாரே, இவருக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் வீட்டுக்கு போகிற போது எங்களுடைய பிள்ளைகள் வாசப்படியில் ஓடி வாராங்க, எங்களோட மடியில் உட்கார்றாங்க. எங்களோட பேர பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகளை பார்க்கிற போது எங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த பிள்ளைகளுடைய தகப்பனை நோயினாலோ விபத்தினாலோ ஏதோ ஒன்றினால் மரணிக்க செய்து விட்டான். அவள் விதவையாகிவிட்டால், பிள்ளைகள் எத்தீன்களாகிவிட்டார்கள். கொஞ்சம் யோசிக்கணும். என் பிள்ளைகளை அல்லாஹ் அந்த நிலைமைக்கு ஆளாக்காமல் என்னை அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறானே, அது எனக்காக என் பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, அந்த குடும்பத்திற்கு உதவி செய்வதற்காகவும் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறான் என்று நினைத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதுதான் எங்களுடைய சொத்து செல்வங்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற ஷுக்கூர், நன்றியாக இருக்கிறது. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கையில் இருக்கிற சொத்துக்களும் செல்வங்களும் உங்களோட கையை விட்டு நழுவி சென்று நீங்கள் ஏழையாக மாறுவதற்கு முன்னால் இப்படியான மக்களுக்கு உதவி செய்கின்ற போது அல்லாஹ் உங்களோட கையில் இருக்கிற சொத்து செல்வங்களை அல்லாஹ் இழக்க செய்ய மாட்டான். ஏன்? உங்களால் ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களோட கையில் உள்ளத்தையும் எடுத்து விட்டால் நீங்களும் வாழ முடியாது, அவர்களும் வாழ முடியாது. அதனால யாருக்கு யார் ஒருவர் உதவி செய்கிறாரோ அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் கொடுப்பான், நல்ல ஹயாத்தையும் கொடுப்பான், நோயில்லாத வாழ்க்கை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுப்பான். ஏனென்றால் இவர்கள் இன்னுமொரு குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொழிலில் பரக்கத்தை காண்பாங்க, வியாபாரத்தில் நிம்மதியை பார்ப்பாங்க, நோயில்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஇபுன் வ லஹு, இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றக்கூடியது. எந்த ஒன்றும் நிரந்தரம் இல்லை, நாமும் நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கின்ற சொத்து செல்வங்கள் நிரந்தரம் அல்ல. எங்கட உடம்புல இருக்கிற சிஹத், சுகம், உடல் ஆரோக்கியம் நிரந்தரம் இல்லை. வாழக்கூடிய இந்த பூமி நிரந்தரம் இல்லை. எந்த ஒன்றும் நிரந்தரம் இல்லை, நாமும் நிரந்தரம் இல்லை. எல்லாம் ஒரு காலத்துக்காக, ஒரு தவணைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு சில நிமிடங்களை சில வருடங்களை தந்தான். அது ஒவ்வொன்றாக கடந்து கொண்டு செல்லுகிறது. கோடான கோடி மூச்சுக்களை அல்லாஹ் தந்தான். ஒவ்வொரு மூச்சாக நாம் விட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஓரிடத்தில் நம்முடைய இறுதி மூச்சு இருக்கிறது, அங்கேதான் மௌத் இருக்கிறது. அதனால தான் நாம் சொல்லுவோம், இறுதி மூச்சு நன்றாக இருக்க வேண்டும். ஆரம்ப மூச்சு எங்கே ஆரம்பிக்கிறது? ஒவ்வொரு மூச்சையும் அல்லாஹ் எங்களுக்கு கவுண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். எங்களுடைய மூச்சுக்களுடைய ஒரு முடிவு இருக்கிறது, அதுதான் இறுதி மூச்சு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, வருடம் ஒன்று கழிகின்றது என்றால்
எங்களுடைய வாழ்க்கையில் நாம் ஒரு ஹயாத்தை கழித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அடுத்து வருகின்ற வருடம் அது எப்படி அமையப் போகிறது என்பதை நாம் திட்டமிட வேண்டியிருக்கிறது. அதிலும் விசேஷமாக எம்மில் அதிகமானவர்கள் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அன்றைய காலத்தில் அதிகமாக இருந்தார்கள். அது இன்றும் காணப்படுகிறது என்ற ஒரு கசப்பான உண்மையை நான் உங்களுக்கு இந்த இடத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். புது வருஷ தண்டைக்கு வெடி போடுவது அல்லது பாச்சோர் போன்றவைகளை சமைப்பது, அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே அதை நாங்கள் செலிப்ரேட், அதனை கொண்டாடுவது, இவைகளெல்லாம் இஸ்லாம் தடுத்தவைகள். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின். மாற்று மத கலாச்சாரத்தை யார் ஒருவர் தன் வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்றாரோ அவரும் அவர்களைப் போலதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்திற்குரிய நாட்கள் 2, ஒன்று நோன்பு பெருநாள், மற்றொன்று ஹஜ்ஜி பெருநாள். ஆக எந்த ஒரு விதத்திலும் நாங்கள் மாற்று மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. நமக்கென்று ஒரு மார்க்கம் இருக்கிறது, அதுதான் லக்கும் தீனுக்கும் வலிய தீன். அவர்களுடைய மதம் அவர்களுக்குரியது, எங்களுக்குரிய மார்க்கம் எங்களுக்குரியது. அல்லாஹும் ரசூலும் இஸ்லாம் எங்களுக்கு எதனை வழிகாட்டி இருக்கிறதோ அப்படி நாங்கள் பயணிக்கிற போது நிச்சயமாக இந்த உலக வாழ்வு நமக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும், மறுமையுடைய வாழ்வு பிரகாசம் உள்ளதாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவன் விரும்பக்கூடிய நல்லதோர் வாழ்க்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் பெற்றோர்கள், மனைவி மக்கள், குடும்பத்தாகி முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுத்தருள்வாயாக. எங்களை விட்டு மரணித்தவர்களுடைய கபறுகளை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி வைப்பாயாக. இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கும் கட்டுமான பணிகளிலும் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ, அதற்காக செலவழித்தார்களோ, அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்து அவர்களுக்கு ரஹ்மத் செய்தல்வாயாக. மௌத்து வரைக்கும் தொழக்கூடிய மக்களாக நம்மை அல்லாஹ் நீ கபூல் செய்வாயா. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹீன்களாக, முத்தகீன்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயா. கடந்த கால வாழ்க்கை விட இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற காலம் எங்களுக்கு விமோசனம் உள்ளதாக்கி தருவாயா. கடந்த காலங்களை விட சிறந்ததோர் மகிழ்ச்சிக்குரிய காலமாக்கி தருவாயா. எல்லா மக்களையும் இந்த நாட்டினுடைய தேசப்பற்றோடு சந்தோஷமாக ஐக்கியமாக வாழ்வதற்கு அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயா. அனைத்து விதமான ஆபத்துக்களிலிருந்தும் அனர்த்தங்களிலிருந்தும் அல்லாஹ் எல்லா மக்களையும் நீ பாதுகாப்பாயா. எங்கள் துஆவை கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.